வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விஜயனின் பூர்வ ஜென்ம கதையை கூறி முடித்தார் ஐயன் ஐயப்பன். அதனை கேட்ட விஜயனன் மிகவும் மனம் வருந்தினான். அவனது மன வருத்தத்தை உணர்ந்த ஐயப்பன் விஜயனை அழைத்தார். பக்தனே, நீ உன் முப்பிறவியில் செய்த பாவத்திற்கு இப்பிறவியில் வருந்துவதால் எந்த பயனும் இல்லை. மேலும் நீ கும்பதள தீர்த்தத்தில் மூழ்கியதால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் பறவைகளாக மாறி மடிந்தும் விட்டன. அதனால் நீ வருந்த வேண்டாம் என்றார். விஜயன் ஐயனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, கருணையின் கடலே, அடியவனுக்கு தங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். மகாபாரத காலத்தில் பரதனுக்கு கண்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டியது போல விஜயனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஐயப்பன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். அந்த விஸ்வரூப தரிசனமானது ஈரேழு உலகங்களையும் அநேக கோடி ஜீவராசிகளையும் படைத்து காத்து வச்சிக்கும் இறைவனான ஐயப்பன் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாய் ஆதி அந்தமில்லாத பெரிய உருவம் கொண்டு விளங்கினார். அந்த உருவத்தில் அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாள லோகங்களையும் ஆழி சூழ்ந்த பூ உலகத்தையும் விவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், உத்தியலோகம் ஆகியவற்றையும் கண்டான். மேலும் அவரது உடலில் சகல தேவர்களும் லயித்திருப்பதை கண்டான். அவரது தலையில் சத்தியலோகமும் கழுத்தில் வைகுண்டமும் மார்பில் திருக்கைலாயம் போன்ற மலைகளையும் கடல்களையும் அருவிகளையும் ஆறுகளையும் கண்டு ஆனந்தமடைந்தான் விஜயனன். ஐயன் ஐயப்பன் மீண்டும் தன்னுடைய பழைய உருவத்திற்கு வந்து விஜயனை வாழ்த்தி வணங்கிவிட்டு மறைந்தார். இவ்வாறு மன்னர் ராஜசேகரன் இருபிறப்பு ரகசியத்தையும் கூறிய அகத்திய முனிவரை வணங்கி மகிழ்ச்சி அடைந்தார் ராஜசேகரன். மன்னனே, உலகங்களிலும் கிடைப்பதற்கு அரிய பாக்கியமான ஐயப்பன் விஸ்வரூப தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் அல்லாது மணிகண்டனே உனக்கு சேவகமும் புரிந்திருக்கிறார். இவை அனைத்தும் நீ பம்பை ஆற்றில் நீராடியதால் உனக்கு ஏற்பட்ட புண்ணியமே தவிர வேறு ஒன்றுமில்லை. அந்த பம்பை ஆற்றின் பெருமைகளை விளக்கமாக கூறுகிறேன், கேள் என்றார். நன்றி நண்பர்களே. பம்பை ஆற்றின் பெருமைகளை நாளை அறிவோம்.